ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்பாபாவின் சரித்திரம், சாய் குடும்ப உறவுகளுக்கு என் அன்பு வணக்கம். லாஸ்ட் பார்ட் 1ல வந்து மஹல்சாபதிஜிய பத்தி பார்த்திருந்தோம். பார்ட் 1ஓட கன்டினியூவேஷன் தான் இந்த வீடியோலயும் இருக்க போகுது. மஹல்சாபதிஜியோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் டோட்டலா 5 மெம்பர்ஸ் ஓகேங்களா? அவங்க ஒய்ஃப், அதுக்கப்புறம் 3 பொண்ணு, 1 பையன். பட் பையன் வந்து சின்ன வயசுலயே வந்து இறந்துட்டாரு. உடம்பு சரியில்லாம இறந்துட்டாரு. அதாவது 1896க்கு முன்னாடியே வந்து பையன் இறந்துட்டாரு. பாபா கூடவே தான் மஹல்சாபதி வந்து நாள் ஃபுல்லா வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாரு. ஒரு நாள் நைட் வந்து பாபா துவாரகமாயில படுப்பாரு. ஒரு நாள் நைட்டு சாவடியில படுப்பார் இல்லையா? அதே மாதிரி தான் மஹல்சாபதியும் பாபா கூடவே இங்க ஒரு நாள், அங்க ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு என்னன்னா, அந்த பொற்கொல்லன் அந்த தொழில் தானே செஞ்சுட்டு இருக்காங்க பரம்பரை பரம்பரையா. அதுல இருந்தும் அவருக்கு வந்து வருமானம் எதுவும் இல்ல. குடும்பம் நடத்த முடியல. சாப்பாடும் ஒழுங்கா கிடைக்கிறது கிடையாது. கூடவே பையனும் இறந்துட்டான். அதனால வந்து அவரு ரொம்ப வாழ்க்கையே சலிச்சு போயி ரொம்ப கஷ்டமா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்ப வந்து பாபா என்ன சொல்றாருன்னா, பாபா எப்பவுமே வந்து மஹல்சா பத்திஜிய வந்து எப்படி கூப்பிடுவாருன்னா, "அரே பகத்" அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. அப்படி கூப்பிடும்போது, பாபா என்ன சொல்றாருன்னா, "நீ போய் என் என் கூடவே தங்கிட்டு இருக்கியே! உனக்கு உன் குடும்பம் இருக்குல்ல, நீ அங்க போய் தங்கு. உனக்கு பையன் இல்ல. உனக்கு 3மே பெண் குழந்தைகள் தான். அவங்க 3 பெண் குழந்தைங்களும் புளியம்பழம் போன்றவங்க. பையன் வந்து மாம்பழம் போன்றவங்க." அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்றாரு. அதுக்கு வந்து மஹல்சாபதி வந்து இதுக்கப்புறம் அவருக்கு அந்த வாழ்க்கையே சலிச்சு போயிருச்சுன்றதுனால, பாபா சொல்றத வந்து அவரு ஏத்துக்கல. மறுத்துட்டாரு. "நான் போக மாட்டேன். உங்க கூடயே தான் இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டாரு. அப்ப மஹல்சாபதியோட ஃப்ரெண்டுன்றவரு காசிராம் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவரு வந்து மஹல்சாபதி கிட்ட வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி, "நீ வீட்டுக்கு போய் தங்கு" அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட இருந்து அனுமதி வாங்கிட்டு மஹல்சாபதிய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு, அதுக்கப்புறம் அவரும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாரு. இதுல இருந்து மஹல்சாபதி வந்து அவங்க வீட்ல தான் தங்கியிருந்தாரு. எப்பன்னா 1886 சாரி 1896 ஜென்மாஷ்டமி அன்னைக்கு மஹல்சாபதிஜி வந்து அவங்க வீட்ல தங்க ஆரம்பிச்சாரு. 1897ல அதே ஜென்மாஷ்டமி அன்னைக்கு மஹல்சாபதிஜிக்கு வந்து ஒரு ஆண் வாரிசு பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து மஹல்சாபதி மறுபடியும் அவர் வந்து இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில அவர் ஈடுபடுறதுக்கு விரும்பல. பாபா சொன்ன மொழி வந்து உண்மையாயிடுச்சு. "நீ உங்க வீட்டுக்கு போய் தூங்கு. உனக்கு இனிமேல் ஒரு ஆண் வாரிசு பிறப்பான்னு" சொல்லிட்டு பாபா சொன்னாரு. அதுக்கேத்த மாதிரி மஹல்சாபதிஜியும் அவங்க வீட்டுக்கு போய் தங்குனாரு. ஒரு ஆண் குழந்தையும் பொறந்துருச்சு. அதுல இருந்து பாபா கிட்டயே மறுபடியும் வந்துட்டாரு. அதுல இருந்து பாபா சமாதி ஆகுற டைம் வரைக்கும் பாபா கூடவே தான் அங்க அங்க ஸ்டே பண்ணியிருந்தாரு. மஹல்சாபதிஜி வந்து பரம ஏழைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா, அந்த ஏழ்மை நிலையிலயுமே வந்து யாராச்சும் காசு குடுத்தாலோ, இல்ல சாப்பிடறதுக்கு எதனாச்சும் குடுத்தாலோ, அவர் வந்து வாங்கிக்க மாட்டாரு. பரிதாபப்பட்டு எதனாச்சும் குடுத்தாருன்னா, அவருக்கு வந்து வாங்கிக்க மாட்டாரு. ஆ அது வந்து அவரு பழைய பஞ்சாங்கத்தையே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்னன்னா, பாபாக்கு வந்து அந்த டைம்லலாம் நெறைய வந்து தட்சணை குடுப்பாங்க. கரெக்ட்டா? வரவங்க கிட்ட பாபா வந்து தட்சணையா குடுன்னு சொல்லி கேட்டு வாங்குவார்ல. அந்த 1880ல இருந்து 1918 வரைக்கும் பாபா தட்சணையா வந்து காசு வாங்குவாரு. அந்த காச வந்து பாபா தனக்காகவும் வச்சுக்க மாட்டாரு. வரவங்களுக்குலாம் வந்து ரூ. 30, ரூ. 10, ரூ. 15ன்னு சொல்லிட்டு பிரிச்சு குடுத்துருவாரு. அப்ப கூட "அரே பகத், நீ என்கிட்ட இருந்து ரூ. 10 வாங்க வேணாம். ரூ. 30 வாங்க வேணாம். தெனைக்கும் நான் குடுக்கும்போதெல்லாம் ரூ. 3 மட்டும் வாங்கிக்கோ. நான் உன்ன வந்து வசதியாளனா ஆக்கிடுறேன். உன்கிட்ட மத்தவங்க வந்து காசு கேட்கிற அளவுக்கு நான் வந்து வைக்கிறேன். நீ நீ வந்து இதுக்கப்புறம் ஏழையா இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு பாபாவே பலமுறை வந்து மஹல்சாபதி கிட்ட கேட்டுருக்காரு. அப்படி இருந்தும் மஹல்சாபதி கடைசி வரைக்குமே அந்த ரூ. 3 கூட நான் வாங்க மாட்டேன். எனக்கு எப்பவுமே உங்க காலடியிலேயே இருந்து நான் வந்து உங்களுக்கு அ உங்கள வேண்டிக்கிட்டு உங்க காலடியிலேயே நான் சரணடைஞ்சு இருக்கணும். அப்படின்றத மட்டும் தான் மஹல்சாபதி வந்து சொல்றாரு பாபா கிட்ட. மஹல்சாபதியோட நிலைமையில நம்ம இருந்திருந்தோம்னா, நம்ம என்ன யோசிச்சிருப்போம்? நமக்கு இஎம்ஐ இருக்கு. கிரெடிட் கார்டு கட்டணும். நம்ம வந்து வீட்டு வரி கட்டணும், தண்ணி வரி கட்டணும், வாடகை கட்டணும், சாப்பாடு சாப்பிடணும், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும். இந்த மாரி தாட்ஸ்லாம் நம்மளுக்கு மைண்ட்ல ஓடி, நம்ம கண்டிப்பா நம்ப மஹல்சாபதி இல்லாம நம்பளா இருந்தோம்னா, கண்டிப்பா நம்ம வாங்கியிருப்போம். அவருக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு வேள சாப்பாடு கூட இல்லனாலுமே, அவங்க குடும்பமே பட்டினி கடந்தாலுமே, ஃபேமிலி மெம்பர்ஸும் மஹல்சாபதிய வந்து யாருமே எந்த ஒரு டார்ச்சரும் பண்ணல. யாரும் எந்த டிஸ்டர்பும் பண்ணல. அவங்க வீட்டு பெண்களுமே எதுவுமே செய்யல. மஹல்சாபதிய அவர் போக்குல விட்டாங்க. ஏன்னா, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சாய்பாபா இருக்காரு, கடவுள் இருக்காரு. நம்மள அவங்க வந்து பிளெஸ் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு வழியில நம்மளுக்கு ஹெல்ப் கிடைக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கேத்த மாதிரி பாபா அவருடைய பிளெஸ்ஸிங்க
இன்னமும் மஹல்சாபதி ஃபேமிலியோட பரம்பரைக்கு குடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காரு. மஹல்சாபதியோட லைஃப்ல பாபா நடத்திய ஒரு முக்கியமான சம்பவம் என்னன்னா, பாபா தன்னோட உடல விட்டு 3 நாள் பிரிஞ்சிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் பாபா மறுபடியும் உடலுக்குள்ள வந்தாரு. இப்ப என்ன சொன்னாருன்னா, "அரே பகத், நான் இந்த உடல விட்டு பிரிஞ்சு நான் அல்லாஹ் கிட்ட போறேன். ஒரு 3 நாளுக்கு என்னோட உடம்ப நீ பாதுகாக்கணும். பாதுகாத்து வச்சிரு. அதுக்கப்புறம் நான் திரும்பி வந்துட்டேன்னா, நான் பழைய மாதிரி வந்து எல்லார் கூடவும் இருப்பேன். இல்லன்னா, இந்த உடம்ப வந்து புனித வேப்ப மரத்துக்கிட்ட வந்து புதைச்சிருங்க." அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து மஹல்சாபதி கிட்ட சொல்லியிருப்பாரு. பாபா சில பக்தர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவரா இருந்தாலும், ஷீரடியிலேயே பாபாவுக்கு பாபாவ வந்து பிடிக்காதவங்க இருக்காங்க. பாபாவுக்கு எல்லாருமே பிடிக்கும். பட் பாபாவ பிடிக்காதவங்க சில பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்கள சில பேர் வந்து பாபாவ பரிசோதனை பண்ணாங்க. உடம்ப பரிசோதனை பண்ணிட்டு, பாபா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்ப கிராம அதிகாரி கர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க. அவங்களுமே சேர்த்து பாபாவ வந்து புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து மஹல்சாபதி கூட பாபாவோட பக்தர்கள் எல்லாருமே சேர்ந்துட்டு புதைக்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாட்கள் வந்து பாபாவ அப்படியே வச்சு பாதுகாத்திருக்காங்க. பாபாவோட உடல மஹல்சாபதி தன்னோட மடியில ஏந்தி அவர் பாதுகாத்திருக்காரு 3 நாளுமே. அது மட்டும் இல்லாம மஹல்சாபதி ஜியோட பையன், முதல் பையன் இறந்துட்டான் இல்லையா? அவங்க இறந்ததுக்கு அப்புறமா மஹல்சாபதி வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி கந்தோபா கிட்ட போயிட்டு பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல கந்தோபா வந்து 2 டைம் வந்து காட்சி குடுத்துருக்காங்க. முதல் டைம் எப்படி காட்சி குடுத்துருக்காங்கன்னா, "நீ வந்து கோவில் அதாவது கந்தோபா கோவில்ல இருந்து உற்சவ விக்கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விக்கிரகம் வந்து கந்தோபா கோவில்ல இருந்திருக்கு. அந்த விக்கிரகத்த வந்து ஆலயத்துல இருந்து உன் வீட்டுக்கு கொண்டு போய் நீ அங்கேயே வச்சு உன் வீட்லயே வழிபடணும்." அப்படின்னு சொல்லிட்டு கந்தோபா வந்து ஒரு உத்தரவு குடுத்திருக்காரு, காட்சி குடுத்து. 2nd காட்சி வந்து என்னன்னா, அவர் வந்து ஒரு வயதான பிராமின் மாதிரி வந்து, "உனக்கு வந்து பொற்கொல்லன் தானே அவர் மஹல்சபதி. உனக்கு அந்த பொற்கொல்ல தொழில வந்து இல்லாம உன்னால வாழ முடியாதா? குடும்பம் நடத்த முடியாதா?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும்போது, இல்ல நான் பேசாம நான் அந்த அந்த தொழிலையே நான் விட்டுடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு மஹல்சாபதிஜி வந்து சொல்லியிருக்காரு. அப்ப அந்த கந்தோபா என்ன சொல்லியிருக்காருன்னா, "நீ என் காலடியிலேயே இரு." அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது உன்னோட ஜீவனத்த நடத்துறதுக்கு நான் உனக்கு வழி பண்றேன். நீ எத பத்தியும் கவலைப்படாத. நீ என் காலடியிலேயே இரு. அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சொல்லிட்டு அவர் மறைஞ்சிருக்காரு. மஹல்சா பத்தி பாபா கூடவே ஸ்டே பண்ணுவாருன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? பாபா வந்து எப்பவுமே தூங்கும்போது ஒரு பலகையில தான் வந்து படுத்திருப்பாரு. ரொம்ப சின்ன பலகையா இருக்கும். அதுல தான் படுத்திருப்பாரு. ஒரு கட்டத்துல வந்து ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல பாபாவே அந்த கட்டைய உடைச்சு தூக்கி எறிஞ்சிருவாரு. அதுக்கப்புறம் மஹல்சாபதி என்ன பண்ணுவாருன்னா, ஒரு துணி எடுத்துட்டு வந்து விரிச்சு வைப்பாராம். துவாரகமாயில படுக்கும்போது துவாரகமாயில, இல்ல சாவடியில படுக்கும்போது சாவடிலயும். ஒரு துணி எடுத்துட்டு வந்து விரிச்சு வச்சுட்டு, அதுல ஒரு பக்கத்துல வந்து பாபாவும், இன்னொரு மூலையில வந்து பா அ மஹல்சாபதியும் படுத்து தூங்குவாங்களாம். இப்ப பாபா என்ன பண்ணுவாருன்னா, மஹல்சாபதிய வந்து தூங்க விட மாட்டாராம். தூங்க விடாம, "அரே பகத், நீ உன் கைய எடுத்துட்டு வந்து என் நெஞ்சு மேல வச்சுக்கோ. நான் அல்லாஹ்வ தியானிக்கணும். நான் வந்து தூங்கிட்டேன்னா, நீ என்ன தட்டி எழுப்பணும்." அப்படின்னு சொல்லிட்டு மஹல்சாபதிய வந்து தூங்க விட மாட்டாராம். அப்ப இப்ப நம்பளா இருந்தா கண்டிப்பா தூங்கணும். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு வந்தோம். தூங்கணும். டயர்டா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா மஹல்சாபதி அத பத்தி கவலையே படாம, "சரி பாபா நான் பண்றேன்னு" சொல்லிட்டு முழிச்சிட்டு இருந்து, ம பாபா நெஞ்சு மேலயே கை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாராம். சோ பாபா தியானம் பண்ணும்போது, மஹல்சாபதி தான் தூக்கத்த விட்டு அவர பாதுகாத்ததுனால, அந்த டைம்ல முழிச்சிட்டு இருந்ததுனால, இவரு செஞ்ச தவமும், பாபா செஞ்ச தவமும் ஈக்குவலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதாவது இவருக்கு ஹெல்ப் பண்ண போனதுனால தானே அவர் தூங்காம இருந்தாரு. அதுக்காக அப்படி சொல்றாங்க. 2மே ஒரு தவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. 1886ல தான் வந்து பாபா 3 நாள் உடம்புல வந்து பாபா இல்லாம உயிர் இல்லாம வந்து பாபா இருந்தாரு. அல்லாவ பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறமா பாபா மறுபடியும் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமா 36 வருஷம் ஷீரடியில நல்ல ஆரோக்கியமா இருந்திருக்காரு. அப்பதான் அந்த டைம்ல தான் ஷீரடியே வந்து ஒரு புனித தீர்த்தமா மாறி நெறைய மக்கள் பாபா கிட்ட விசிட் பண்ணி பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க. பாபாவும், மஹல்சாபதியும் ஒண்ணா தான் இருக்காங்க. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்ப பாபா வந்து இன்னொரு சம்பவம் பண்றாரு. அது என்னன்னா, ஒரு நாள் நல்லா தான் போயிட்டு இருக்கு. திடீர்னு மஹல்சாபதி கிட்ட பாபா சொல்றாரு, "அரே பகத், இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளு." அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மஹல்சாபதி என்ன கேட்கிறாருன்னா, "என்ன பாபா அப்படி என்ன முக்கியமான சம்பவம்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பொல்லாத ரோகிலா பிளேக் வியாதி வடிவமா அ நிக்கோஜ் பாட்டேல் அவங்களோட மனைவியோட உடம்புல வந்துட்டான். அவங்கள வந்து காலன் கிட்ட கூட்டிட்டு போறான். அதனால நான் அல்லாஹ் கிட்ட நாமஸ்மரணை பண்ணணும்.
அவள வந்து அந்த காலன் கிட்ட இருந்து நான் காப்பாத்தணும். அதுக்காக இன்னைக்கு ஃபுல்லா நான் நாமஸ்மரணை பண்ண போறேன். இன்னைக்கு நைட்டு யாருமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஹல்ஸா பத்தி பாபாவ யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு முழிச்சுக்கிட்டு இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அப்படி இருந்தும் அன்பார்ச்சுனேட்டா நிவாஸ் மல்மதார் அப்படிங்கிறவர் வந்து பாபா நாமஸ்மரணை பண்ணும்போது இடையூறா உள்ள வந்துட்டாரு. இப்போ நிக்கோஜ் பாட்டேலோட மனைவிய பாபா காப்பாத்துனாரா இல்லையாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல கண்டினியூ பண்ணுவோம். இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல இந்த பார்ட்டோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.